இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு ஜெயம் என்கிற தலைப்பின் மூலமாய் நான் உங்களோட கூட பேசுவது நான் ரொம்ப சந்தோஷம். ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜெயம் என்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட வெளிப்படுத்துவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும்போது சங்கீதம் 144 அதிகாரம் 10வது வசனம், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியனாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளில் பாருங்க, ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். தாவீது அழகா சொல்றத இங்க பார்க்க முடிகிறது. ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர்தான். அதே போல் உமது அடியனாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவரும் நீங்கள் தான் சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கி ஜெயத்தை கொடுக்குறவர் யார்? கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அது யார்? எந்த ராஜாக்கள்னா இருக்கட்டும், எந்த அதிபதியாக இருக்கட்டும், எந்த அதிகாரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறவர் கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழக வார்த்தை சொல்லுது, உமது அடியனாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். இன்றைக்கி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன், நம் தேவன். அதே ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இங்கே அழகாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. அவனமாக நம்ம ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜாவாக இருக்கிற அவர் தான் இயேசு. அப்படியாய் இந்த வார்த்தையின்படி இந்த ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியே பார்க்கும் பொழுது இந்த நாளில் கூட நிறைய மாணவர்கள் மாணவியர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கார்கள். எழுத போகிற ஒவ்வொருவருக்காக நம்ம குறிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவர்கள் ராஜாக்களாக ஏற்படுத்தி ராஜாக்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். வருங்கால ராஜாக்கள் நமது மாணவ மாணவர்களுக்கு தான். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீ ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து ஆமென் ஆண்டவரே. இப்பொழுது எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு மாணவ மாணவர்களுக்காகவும் வரப்போகிற வருங்காலத்துக்கு அவர்கள் ராஜாக்களாய் ஏற்படுத்தி ராஜாக்களுடைய இருதயங்களை அறிந்து அவனும் மாத்திரமல்ல, அப்படியா தகப்பன் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நீங்கள். இப்போ எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்லையும் என் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்வதாக. அவங்க படித்த ஞாபக சக்திகளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபையாய் நடத்தி ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.